விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கடுக்கப்பட்டு கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லை என அக்கிராம மக்கள் நேற்று சாலை மறியல் போராட்டம் நடத்தியது குறித்து நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் இன்று அக்கிராமத்திற்கு புதிய பேருந்து வழித்தடத்தை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். வணக்கம் நதீம், அங்குள்ள கள நிலவரத்தை சொல்லுங்க. நிச்சயமாக கவிப்பிரியா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கடுகப்பட்டு கிராமத்துல பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிச்சு வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடுகப்பட்டு கிராமத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பல்வேறு அதையாவது பாத்தீங்கன்னா போக்குவரத்து அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அலுவலர் என பல்வேறு இடங்களில் மனு அளித்தும் கிராம சபையில தீர்மானம் போட்டு பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வச்சாங்க. ஆனா பேருந்து வசதியானது இல்லை. நேற்று பாத்தீங்கன்னா கடுகப்பட்டு கூட்டு சாலையில பாத்தீங்கன்னா சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதை குறித்து தகவல் அறிந்த அந்த மேலாளர், போக்குவரத்து மேலாளருக்கு தகவல் தெரிஞ்சு செஞ்சி எம்எல்ஏக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று புதிய பேருந்து வழித்தடத்தை, அதாவது கடுகப்பட்டு கிராமத்திற்கு சென்றுதான் தொண்டூர் செல்ல வேண்டும் என்ற ஒரு புதிய பேருந்து வழித்தடத்தை முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கொடியேற்றி தொடங்கி வச்சிருக்காங்க. நம்ம நேற்று இது குறித்து நியூஸ் 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில இன்று புதிய பேருந்து வழித்தடத்தை முன்னாள் அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. கவிப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி நதீம்.